இந்த ஏற்பாடுகளை மீறுவது மிக கடுமையான குற்றமாக கருதி உத்தியோகத்தர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு அவர் அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்படுதலும் வேண்டும். சரியா? அப்போ அரசாங்க பணம் தொடர்பாக ஒரு உத்தியோகத்தர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கலாம். அல்லது அரசாங்க பணம் தொடர்பாக ஒரு உத்தியோகத்தர் மேற்கொள்ளத்தகாத நடவடிக்கைகளை என்று கேட்கலாம். அரசாங்க பணம் தொடர்பில் ஒரு உத்தியோகத்தருக்கு தடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை என்று கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் இதுக்குள்ளதான் நின்று கொள்ளணும். தனிப்பட்ட நோக்கத்துக்கு பாவிக்க கூடாது, கடனோ முற்பணமோ கொடுக்கக்கூடாது, தனிப்பட்ட கணக்கில் போட்டு வைக்கக்கூடாது, கடனோ முற்பணமோ வாங்கக்கூடாது, தனிப்பட்ட காசோலைகளை மாற்றி கொடுக்கக்கூடாது. இந்த ஏற்பாடுகளை மீறுவது மிக கடுமையான குற்றமாக கருதி அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு அரசாங்க சேவையிலிருந்து நீக்குதலும் வேண்டும். 323 நிதி ஒழுங்கு விதி. திரும்ப அதை பார்த்து கொடுங்க. அந்த பகுதி முக்கியம். சரியா? அதில் கொஞ்சம் கவனம் எடுங்க. அடுத்தது நான் பிள்ளைகளை 325க்கு கூட்டிக்கொண்டு காலத்துக்கு காலம் சரிபார்த்தலினுடைய 2 பரிமாணங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். காலத்துக்கு காலம் சரிபார்த்தல், சரிதானே? அதாவது ஒப்பாய்வு செய்தல் என்று சொல்லி சொல்வது. ஒப்பாய்வு செய்தல் இருப்படுகிறது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். காலத்துக்கு காலம் சரிபார்த்தலினுடைய 2 வகை. முதலாவது, பணம் முதலியவை எவ்வாறு ஒப்பாய்வு செய்யப்படும், கட்டுக்காப்பில் உள்ள மற்ற பொருட்கள் எவ்வாறு ஒப்பாய்வு செய்யப்படும். காலத்துக்கு காலம் ஒப்பாய்வு செய்தல் அல்லது காலத்துக்கு காலம் சரிபார்த்தல். பணம் முதலியவை எவ்வாறு செய்யப்படும்? முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில், திடீரென்று, சரிதானே? முற்றிலும் எதிர்பாராத வகையில் எல்லா காசுகளையும் முத்திரைகளையும் ஒப்பாய்வு செய்ய வேணும். எல்லாத்தையும் ஒப்பாய்வு செய்ய வேணும். முழுவதையும் எண்ணி பார்க்கணும். எப்போ பார்க்க வேணும்? மாதத்துக்கு ஒரு முறை ஆவது கட்டாயம். மாதத்தில் ஒருக்கா செய்தே ஆகணும். அதை விட குறைஞ்ச கால பகுதிக்கு செய்யலாம். கிழமைக்கு ஒருக்கா செய்தா பிழை இல்லை. மாதத்துக்கு ஒரு முறை ஆவது கிரமமற்ற இடைவெளியில், அதாவது ஒழுங்கற்ற இடைவெளியில், கட்டாயம் 3வது வாரம் 1வது திங்கட்கிழமை வருவாருன்னு தெரிஞ்சிருக்க கூடாது. எதிர்பாராம குதிக்க மாதத்துக்கு ஒரு முறையாவது கிரமமற்ற இடைவெளியில் முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் எல்லா காசுகளையும் முத்திரைகளையும் ஒப்பாய்வு செய்ய வேண்டும். 4 விஷயம் இருக்கு. பணம் முதலியவற்றை ஒப்பாய்வு செய்வது 4 விஷயம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில. 2வது எல்லா காசுகளையும் முத்திரைகளையும். 3வது மாதத்துக்கு ஒரு முறை ஆவது. 4வது கிரமமற்ற இடைவெளியில் பணம் முதலியவற்றின் ஒப்பாய்வு நடத்தப்பட வேண்டும். 4 எழுதினாத்தான் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். சரிதானே? பணம் முதலியவற்றை ஒப்பாய்வு செய்வது அல்லது எல்லா காசுகளையும் முத்திரைகளையும் ஒப்பாய்வு செய்வது முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் மாதத்துக்கு ஒரு முறை ஆவது கிரமமற்ற இடைவெளியில் நடத்தப்பட வேண்டும். கட்டுக்காப்பில் உள்ள மற்ற பொருட்களின் ஒப்பாய்வு என்பது கட்டுக்காப்பில் வைக்கப்படுகின்ற பொருட்களில் எழுமாறாக தெரிந்தெடுக்கப்பட்ட சில பொருட்கள் மீது, அதாவது குறிப்பின்றி தெரிந்தெடுக்கப்பட்ட சில பொருட்கள் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோதனை சரிபார்த்தல் மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். ரெண்டமா செலக்ட் பண்ணி சில பொருட்களை மட்டும் சோதனை சரிபார்த்தல் செய்ய வேணும். அது பணம் முத்திரைகள் தவிர, அல்ல காசு முத்திரைகள் தவிர்ந்த மற்ற பொருட்கள். இந்த 2ஐயும் நீங்க பார்த்து வச்சிருந்தா சரி. அது
முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் எல்லா காசு முத்திரைகளையும் மாதத்துக்கு ஒரு முறை என்றாலும் கிரமமற்ற இடைவெளியில் ஒப்பாய்வு செய்ய வேண்டும். இது மாதத்துக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை செய்தால் சரி. ஒரு முறை ஆவது என்றால் அதை விடக்கூடிய காலத்துக்கு செய்ய தேவையில்லை. மாதத்தில் ஒரு காசு செய்தால் சரி. குறித்த குறிப்பின்றி தெரிந்தெடுக்கப்பட்ட சில பொருட்கள் மீது இங்கொன்றும் அங்கொன்றுமாக சோதனை சரிபார்த்தல் நடத்தப்பட வேண்டும். இவ்வளவுதான். சரிதானே? இப்போ இந்த காசு முத்திரைகளுக்கு தனியாக, மற்ற கட்டுக்காப்பில் வைக்கப்படுற பொருட்களுக்கு தனியாக செய்யவும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் உங்களுக்கு 340வது நிதி ஒழுங்கு அடியுதல் செயற் புத்தகங்கள் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்குது. அந்த பகுதியை ஒருக்கா பார்த்துட்டு போகும். சரிதானே? சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு கதை. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த அடியுதல் செயற் புத்தகங்கள் என்றால் என்ன என்பதையும் ஒருக்கா பார்த்து. அடியுதல் செயற் புத்தகங்கள் என்றால் என்ன, அடியுதல் செயற் புத்தகங்களினுடைய 2 வகைகள் என்ன, திணைக்களங்களில் உபயோகிக்கப்படுகிற அடியுதல் செயற் புத்தகங்களுக்கான உதாரணங்கள் ஒரு 5 சொல்லுங்க. இந்த 3 கேள்வி அடியுதல் செயற் புத்தகங்கள் தொடர்பாக வரலாம். சரிதானே? அடியுதல் செயற் புத்தகங்கள் என்றால் என்ன, 2வது அடியுதல் செயற் புத்தகங்களினுடைய வகைகள் என்ன, 3வது அடியுதல் செயற் புத்தகங்கள் சிலவற்றை உதாரணமாக எழுத சொல்லி கேட்கலாம். இப்போ முதலாவது அடியுதல் செயற் புத்தகங்கள் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம். நிதி அல்லது நாணய தொடர்புபட்ட படிவங்களை கொண்ட புத்தகங்கள். நிதி அல்லது நாணய தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அடியுதல் செயற் புத்தகங்கள் எனப்படுகிறது. 2 விதமாக அதை நாங்கள் காட்டுகிறோம். 2 விதமாக 2 பார்வைகளை வெளிப்படுத்துகிறோம். ஒன்று, நிதி அல்லது நாணய தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்கள். காசு கொடுக்கல் வாங்கலோட தொடர்பான படிவங்கள் அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு கொடுக்கப்படுகிற படிவங்கள், பற்றுச்சீட்டுகள். சரிதானே? இவை அடியுதல் செயற் புத்தகங்கள். நீங்கள் இப்படி தான் எழுதலாம். அடியுதல் செயற் புத்தகங்கள் என்றால் என்னன்னு கேட்டால், நிதி அல்லது நாணய தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அடியுதல் செயற் புத்தகங்கள் எனப்படுகிறது. இந்த புத்தகங்கள் ஒரே தடவையில் மூலமும் பிரதியும் எழுதப்படுகின்ற படிவங்களை கொண்டிருக்கும். அதாவது ஒரிஜினல் ஒருக்கா டூப்ளிகேட் ஒருக்கா எழுதப்படாது, கொப்பி ஒருக்கா ஒரிஜினல் ஒருக்கா எழுதுறதில்லை, ஒரே டைமில் எழுதப்படும் கார்பன் வச்சு. சரிதானே? ஒரே முறையில் மூலமும் பிரதியும் எழுதப்படுகின்ற படிவங்களை கொண்டிருக்கும். இயந்திர அச்சிடப்பட்ட தொடர் இலக்கங்கள் இடப்பட்டிருக்கும். பிரிண்டட் சீரியல் நம்பர். இயந்திர அச்சிடப்பட்ட தொடர் இலக்கங்களை கொண்டிருக்கும். அப்போ அடியுதல் செயற் புத்தகங்கள் என்று கேட்டால் இதை எழுதினா சரி. அடுத்தது அடியுதல் செயற் புத்தகங்களின் வகைகள் என்று கேட்டால் 2. திணைக்களத்தை சேர்ந்தவை அல்லது திணைக்களத்தினால் வழங்கப்படுபவை. 2வது திரைசேரியினால் விநியோகிக்கப்படும் அடியுதல் செயற் புத்தகங்கள். முதலாவது திணைக்களத்தை சேர்ந்த அடியுதல் செயற் புத்தகங்கள். 2வது திரைசேரியினால் விநியோகிக்கப்படும் அடியுதல் செயற் புத்தகங்கள். 3வது விஷயம் இந்த அடியுதல் செயற் புத்தகங்கள் தொடர்பாக கேட்கப்படுகிறது. அடியுதல் செயற் புத்தகங்களுக்கான உதாரணங்கள் அவை அல்லது திணைக்களங்களின் அடியுதல் செயற் புத்தகங்கள். திணைக்களங்களில் பயன்படுத்தப்படுகிற அடியுதல் செயற் புத்தகம். திணைக்களங்களால் வழங்கப்பட்டவை, திரைசேரியால் வழங்கப்பட்டவை என்று 2 வகை. இதில் நாங்கள் சொல்றது பெரும்பாலும் திரைசேரி வழங்குவதைத்தான் சொல்றோம்.
அடிதல் செயற் புத்தகங்களுக்கான உதாரணங்கள், திணைக்களங்களின் பயன்பாட்டில் உள்ள அடிதல் செயற் புத்தகங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க என்றால் நீங்கள் எழுதலாம். ஒன்று, பணப்பற்றுச்சீட்டு பொது 172. சரிதானே? அதாவது பற்றுச்சீட்டு படிவங்கள் பணம் பெறும்போது வழங்குகிற எல்லோ ரெசிப்ட் என்று சொல்லுவீங்கள். பணம் பெறும் பற்றுச்சீட்டு அல்லது பண பற்றுச்சீட்டு பொது 172. இசு ஓர்டர் வழங்கல் கட்டளை பொது 141. அடுத்த ரிசீப்ட் ஓர்டர் பெறுதல் கட்டளை அல்லது ஒப்புக்கோடல் கட்டளை பொது 219. வழங்கல் கட்டளை 141, பெறுதல் கட்டளை 219. எரிபொருள் கட்டளை ஃபியூவல் ஓர்டர் பொது 231. எரிபொருள் கட்டளை. இந்த புகையிரத ஆணைச்சீட்டு சம்பந்தமாக நான் ஈகோட்ல படிப்பிக்க அந்த நம்பரை தவிர்த்து விட்டுட்டு போகிறேன் என்று பிள்ளைகளுக்கு சொன்னேன். நான் இப்போ எஃப்ஆர்ன்றதால இங்கே அதை சொல்லுகிறேன். புகையிரத ஆணைச்சீட்டு அது ஹொலிடே வாரண்டா இருந்தால், ஹொலிடே வாரண்ட்ன்றது விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு AB 70. விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு AB 70. கடமை புகையிரத ஆணைச்சீட்டு AB 70B. அடிதல் செயற் புத்தகங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க கேட்டால் நீங்கள் அவசியம் சொல்ல வேணும். அடிதல் செயற் புத்தகங்கள் சார்ந்து பணப்பற்றுச்சீட்டு பொது 172, வழங்கல் கட்டளை பொது 141, பெறுதல் கட்டளை அல்லது ஒப்புக்கோடல் கட்டளை பொது 219, எரிபொருள் கட்டளை பொது 231, விடுமுறை புகையிரத ஆணைச்சீட்டு AB 70, கடமை புகையிரத ஆணைச்சீட்டு AB 70B. சரிதானே? அதே போல நான் முதல் உங்களுக்கு சொல்லி தந்த நான் கொடுப்பனவு படிவங்கள் வவுச்சர்ஸ் முதல் சொல்லி தந்தேன். சரிதானே? 5வது அத்தியாயத்தில் அந்த பகுதியும் கவனமாக பார்க்கணும். வருமானத்திலிருந்து மீளளிக்கிறதுண்டா பொது 29, சம்பளம் 33, பொதுவான கொடுப்பனவுக்கு பொது 35, மேலதிக நேர கொடுப்பனவு 35A, கூலி கொடுப்பனவு 36, வற்பிலிருந்து மீளப்பெறுவது பொது 70, பிரியாண கோரிக்கை 177, 178 இடமாற்றத்துக்கு கொடுக்குறது என்ன. சரிதானே? அதே போல CTA படிவம், CTA பொது 161, மாற்றிய பிரியாண கொடுப்பனவு CTA. சரியா? இப்படியான ஃபார்ம்ஸுகள் படிவங்கள் நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும், பாடமாக்கி வச்சிருக்கணும். அதை கையை விட்டுறக்கூடாது. சரியா? சரி, அப்போ 340 அடிதல் செயற் புத்தகங்கள் தொடர்பில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகும். கொஞ்சம் தள்ளி உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேனே. சரிதானே? அந்த வங்கி நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தனியாக திரியில் இருக்கிறார்கள் மட்டும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கொள்வோம். ஏனென்றால் மற்ற ஆட்களுக்கு அது பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த பகுதியை நான் தனியாக கதைக்கப் போகிறேன். இந்த கட்டு நிதிகள் சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்க வேணும். 365 கட்டு நிதி என்றால் என்ன? சரிதானே? கட்டு நிதி என்றால் என்ன? 365 இதில் சொல்லப்படுகிற விடயத்தை நான் துண்டு துண்டாக உடைச்சி சொல்லுகிறேன். எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக, எந்த நிதியாண்டில் வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே? திரைசேரியினால் வழங்கப்படுகிறது. இது 2வது விஷயம். யாருக்கு கொடுக்குறாங்க? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு கொடுக்கப்படுகிற ஒரு தொகை பணம் கட்டு நிதி என அழைக்கப்படுகிறது. இந்த விடயம் 3ம் வருதாண்டு பார்க்கவும்.
முதலாவது யார் கொடுக்கிறது? திரைசேரி. திரைசேரியினால். இரண்டாவது யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த யாரால் யாருக்கு எப்பொழுது என்று சொல்லி முந்தைய தமிழ்ல சந்தர்ப்பம் கூறல் படிப்போம் அப்படி எழுதினா சரி. கட்டு நிதி யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் என்று சொல்லி யாரால் கொடுக்கப்படுகிறது? திரைசேரியால். யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு. எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படுகிறது? எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக என்பதை நாங்கள் செய்வதற்காக என்று எழுதுவோமே. சரிதானே? கொடுக்கப்படும் ஒரு தொகை பணம். அந்த கட்டு நிதி என்று படித்தபடியா கடைசியா நிதி. கொடுக்கப்படும் ஒரு தொகை பணம். இதை விட கட்டு நிதியை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல. ஆறு கொடுக்கிறது, ஆருக்கு கொடுக்கிறது, எப்போ கொடுக்கிறது? திரைசேரியால் ஒரு திணைக்களத்துக்கு அல்லது தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக கொடுக்கப்படும் ஒரு தொகை பணம். சரி, கட்டு நிதி என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இந்த கட்டுநிதி எல்லை, கட்டுநிதி அதிகாரம், பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம் என்பது அங்க நிதி ஒழுங்கு விதி 90 இருக்கணும். சரிதான். அப்போ கட்டுநிதி எல்லை, கட்டுநிதி அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. நான் முன்னுக்கு இருக்குது. நாங்கள் இங்க பார்க்கிற விடயத்தை திரும்பவும் நான் சொல்லிக்கொண்டு போகும். கட்டுநிதி எல்லை என்றால் என்ன? கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன? பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்கிறதை இதில் வச்சு சொல்லிக்கொண்டு போகும். சரிதானே? திணைக்களங்களிலிருந்து பெறப்படுகிற தகவல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு திணைக்களத்தினுடைய ஆண்டு செலவினங்களுக்கு தேவையான நிதியின் அளவை திரைசேரி நிச்சயிக்கும். திணைக்களங்களினால் வழங்கப்படுகிற தகவல்களை அடிப்படையாக கொண்டு திணைக்களங்களின் ஆண்டு செலவினத்துக்கு தேவையான நிதியினை திரைசேரி நிச்சயிக்கும். அவ்வாறு தீர்மானித்த பின்னர் நிதி ஆண்டுக்காக திணைக்களத்துக்கு வழங்கப்படுகிற தொகை தொடர்பாக ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் திரைசேரியினால் கடிதம் ஒன்று வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுகிற கடிதம் கட்டுநிதி அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படுகிற தொகை கட்டுநிதி எல்லை எனப்படுகிறது. சரிதானே? அப்ப பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன என்று கேட்டால், கட்டுநிதி அதிகாரத்திலும் மேலதிகமாக பணம் தேவைப்பட்டால், கட்டுநிதி அதிகாரத்தில் குறிக்கப்பட்டதற்கு மேலதிகமாக நிதி தேவைப்படும் போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு ஊடாக விண்ணப்பித்து தன்னுடைய கட்டுநிதி எல்லையினை அதிகரித்துக் கொள்ளுவார். அவ்வாறு கட்டுநிதி அதிகரித்ததாக வழங்கப்படுகிற கடிதம் தான் பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம். சரி, அப்ப கட்டுநிதி என்றால் என்ன? கட்டுநிதி எல்லை, கட்டுநிதி அதிகாரம், பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம். இவ்வளவும் பார்த்தோம். இதை விட உபகட்டுநிதி, இதுவும் பொதுவாக கேட்கப்படுகிற ஒரு இடம், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டும். உபகட்டுநிதி என்றால் என்ன? இது ஏற்கனவே சொல்லி தந்த விடயம் இருந்தாலும் திரும்ப எதிர்பார்க்க வினா என்று சொல்லி சொல்றதால கதைச்சு கொண்டு போகும். சரிதானே? உபகட்டுநிதி என்றால் என்ன? கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய கட்டுநிதியின் ஒரு பகுதியை தனக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் எவருக்காவது வழங்கலாம். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய கட்டுநிதியிலிருந்து ஒரு பகுதியை தனக்கு கீழே உள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் வழங்கலாம். அத்தகைய மீள் வழங்கல்கள் உபகட்டுநிதி என குறிக்கப்படுகிறது. ஒரு விடயத்தை காட்டுங்கள். கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர திரைசேரியால வேறு உத்தியோகத்தருக்கு வழங்கப்பட்ட கட்டுநிதியை இன்னொருவருக்கு
திரைசேரியின் அதிகாரமின்றி வழங்க முடியாது. கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர வேறு உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகிற கட்டு நிதியில ஒரு பகுதியை திரைசேரி செயற்பாடுகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதி இல்லாமல் வழங்க முடியாது. அப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான் உபகட்டு நிதியை வழங்கலாம், இனிவர்கள் அவ்வாறு வழங்க முடியாது. உபகட்டு நிதியின் 3 வகைகளும் என்று கேட்பாங்க, அல்லது உபகட்டு நிதி எவ்வாறான நோக்கங்களுக்காக வழங்கப்படலாம் என்று கேட்பாங்க. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் நோக்கங்களுக்காக உபகட்டு நிதி வழங்கப்படலாம். சரியா? கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் எவ்வாறான நோக்கங்களுக்காக உபகட்டு நிதி வழங்கப்படலாம் என்று கேட்டால், கணக்கீட்டு உத்தியோகத்தர் கொடுக்கக்கூடிய கட்டு நிதியின் வகைகள் எவை என்றுதான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இப்படி பொதுவாக கேட்கப்பட்டால் நீங்கள் 3 கட்டு நிதிக்கின்ற பெயரையும் எழுதினா சரி. சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி அல்லது சில்லறை பண உபகட்டு நிதி. இதில் இருக்கக்கூடிய பெயருக்கு பதிலாக ஒரிஜினலாக அந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்படுற பெயர் வேறு. சரிதானே? அதில் சொல்லப்படுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக, எல்லாம் ஒரே விடயம்தான். சொல்லப்படுகிற போது அதற்கான அந்த சொல்லு கொஞ்சம் வித்தியாசப்படுவதாக இருக்கும். அப்போ அந்த பகுதியை நீங்கள் பார்க்கவும். சில்லறை செலவு உபகட்டு நிதி அல்லது சில்லறை பண உபகட்டு நிதி என்று சொல்றாங்க. அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி. சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதிக்கு சில்லறை பண உபகட்டு நிதி என்று சொல்லப்படும். சரிதானே? அதில் பழையது 100 ரூபா தான் செலவழிக்கலாம், 5000 ரூபா கொடுக்கலாம்னு இருக்கு. அதை இப்போ மாற்றி போட்டோம். இப்போ 5000 ரூபா ஒரு கொடுப்பனவாகவே செய்யலாம், 25000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ இதுலேயும் 4 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி தந்தேன் நான். சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி ஒரு விடயம், நிமித்த உபகட்டு நிதி 2வது விடயம், 3வது தொடர்ச்சியான உபகட்டு நிதி 3வது விடயம். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் பின்வரும் நோக்கங்களுக்காக உபகட்டு நிதியை வழங்கலாம். 1 சில்லறை பண உபகட்டு நிதி, 2வது நிமித்த உபகட்டு நிதி, 3வது தொடர்ச்சியான உபகட்டு நிதி. இது 3ஐயும் தனித்தனியாக படித்து கொள்ளுங்க. சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி என்றா என்ன? நாளாந்த சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படுது. பதவிநிலை உத்தியோகத்தருடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் சேவையாற்றுகிற எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் இதை வழங்கலாம். ஆகக்கூடிய தொகையாக 25000 ரூபா சில்லறை பண உபகட்டு நிதியாக வைத்திருக்கலாம். 4வது, இதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு கொடுப்பனவின் ஆகக்கூடிய பெர்மன் 5000 ரூபாய். இந்த 4 பாயிண்ட்ஸோடு எழுதக்கூடியதா குறிப்பிய வேண்டாம். நிமித்த உபகட்டு நிதி விசேட சந்தர்ப்பம் ஒன்றின் போது பதவிநிலை உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. நிமித்த உபகட்டு நிதியாக ஆகக்கூடியது 100,000 ரூபாய் வரையில கணக்கீட்டு உத்தியோகத்தர் வழங்கலாம். நிமித்த உபகட்டு நிதியை பெற்றுக்கொண்ட பதவிநிலை உத்தியோகத்தர் அந்த விடயம் நிறைவு பெற்றவுடன், அந்த வழங்கப்பட்ட தேவை நிறைவடைந்தவுடன் கணக்கை சீர் செய்ய வேண்டும் அல்லது தீர்க்க வேண்டும். 3வது விடயமாக தொடர்ச்சியான உபகட்டு நிதி. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் தனது உப அலுவலகம் ஒன்றின் கொடுப்பனவுகள் அனைத்துக்குமாக வழங்கப்படுகிற கட்டு நிதி தொடர்ச்சியான உபகட்டு நிதி என குறிப்பிடப்படும். இது இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியான உபகட்டு நிதி வழங்க நடைமுறை திரைசேரி செயற்பாடுகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தின் அங்கீகாரத்தின் கீழ் நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்பம் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கூடாக திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 4 விஷயம் இருக்கு. தொடர்ச்சியான உபகட்டு நிதியை பற்றி கேட்டால், கணக்கீட்டு உத்தியோகத்தரால் தனது உப அலுவலகங்களின் கொடுப்பனவுகள் அனைத்துக்குமாக வழங்கப்படுகிற கட்டு நிதி
தொடர்ச்சியான உபகட்டு நிதி என குறிக்கப்படுகிறது. இவ்வாறான கட்டு நிதிகள் இயலுமான வேலைகளில் எல்லாம் உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்குக்கு செலுத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியான உப கட்டுநிதி வழங்கும் நடைமுறை திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் அனுமதிக்கப்பட வேண்டும். 4வது, தொடர்ச்சியான உப கட்டுநிதிக்கான விண்ணப்பம் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கூடாக திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரி, நிதி ஒழுங்கு விதி 371 இந்த பகுதியோட பார்த்துட்டு நான் கொஞ்சம் இன்னும் நிறைய தூரம் உங்களை தள்ளி கூட்டிக்கொண்டு இதில் இருந்து கொஞ்சம் தூரமாக நாங்கள் போக போகிறோம். சரிங்களா? வருகைகள் என்று சொல்லப்படுகிற வழங்கு பொருட்களும் கட்டு வேலைகளும் என்று சொல்லப்படுகின்ற நிதி ஒழுங்கு விதிகளின் 13வது அத்தியாயத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஏன் கூட்டிக் கொண்டு போகிறேன்னா, இது பெருகை நடைமுறைகள் என்று சொல்லப்படுகிறதனுடைய முன்னோடி இதுதான். இதற்கு பின்பாக பெருகை தொடர்பில் தனியாக வழிகாட்டிகள் வந்திருக்கு. அதை நாங்கள் கிரேட் 2ல் இருக்கிறார்கள் அந்த விசேட பகுதியை நாங்கள் தனியாக படித்து கொள்வோம். மற்றபடி 2 பேருக்குமே வரலாம். பெருகை நடைமுறைகள் என்கிற பெயரில் அல்லது பொதுவான கணக்கீட்டு நடைமுறைகள் என்கிற பெயரில் 2 பேருக்கும் வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற விடயங்களை நாங்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிற இந்த செஷனில் பேசுவோம். சரியா? முதலாவது நிதி ஒழுங்கு விதி 715 களஞ்சிய பொருட்கள் தொடர்பான வரைவிலக்கணத்தை அவர்கள் கேட்பார்கள். களஞ்சிய பொருட்கள் என்றால் என்ன, அல்லது களஞ்சிய பொருட்களில் உள்ளடங்குபவை என்ன, களஞ்சிய பொருட்களில் உள்ளடங்காதவை என்ன என்று சொல்லி கேள்விகளை கேட்கிற வழக்கம் இருக்கு. பொதுவாக கேட்கலாம், களஞ்சிய பொருட்கள் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கலாம். அல்லது களஞ்சிய பொருட்களில் உள்ளடங்குற விடயங்கள் என்ன என்று கேட்கலாம். களஞ்சிய பொருட்களுக்குள்ளே அடங்காதவை என்று சொல்லியும் கேட்கலாம். இருப்பு பொருட்கள் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினேன். வழங்கு பொருட்கள், இருப்பு பொருட்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இப்போ இருப்பு பொருட்கள் என்றால் என்ன? ஒரு திணைக்களத்தின் சேவைகளை செய்வதற்கு தேவையான எந்த பொருளையும் இருப்பு பொருட்கள் என்பது குறிக்கும். இருப்பு பொருட்கள் என்பது ஒரு திணைக்களத்துக்குரிய சேவைகளை செய்வதற்கு தேவையான எந்த பொருளையும் கருத்தில் கொள்ளும். அடங்கக்கூடியதை எழுத போகிறோம். பொறித்தொகுதி, இயந்திர வகை, உபகரணம், இணைப்புகள், பொருத்துக்கள், விலங்குகள், இடத்துக்கிடம் எடுத்து செல்லக்கூடிய பொறித்தொகுதி, உபயோகிக்கத்தகாத பொருட்கள், மீட்ட பொருட்கள் ஆகிய அனைத்தும் இப்பதத்தில் அடங்கும். ஆனால் கட்டடங்களும் நிலமும் நிற்கின்ற மரங்களும் இந்த பதத்தில் அடங்காது. இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்காதது என்ன? கட்டடங்களும் நிலமும் நிற்கின்ற மரங்களும் இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்காது. இப்படி எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமா அந்த இடத்துல கவனம் செலுத்து. என்ன சொல்லியிருக்கிறீங்க? இருப்பு பொருட்கள் என்றால் என்ன? அடுத்த கேள்வி, இருப்பு பொருட்கள் என்பதனுள் அடங்குபவை என்ன? இருப்பு பொருட்கள் என்பதற்குள்ள அடங்காதது என்ன? சரிதான். இருப்பு பொருட்கள் என்பதற்குள்ள அடங்குறது என்ன? இருப்பு பொருட்கள் என்பதற்குள்ள அடங்காதது என்ன? 715 சொல்லப்பட்டிருக்கிறதுக்குள்ளேயே சின்ன சின்ன கேள்வியாகவும் கேட்கலாம், அப்படியேயும் கேட்கலாம். அடுத்தது 715 ஒரு கேள்வி இருக்கு, இதையும் பார்க்க வேணும். களஞ்சிய பொறுப்பாளர். களஞ்சிய பொறுப்பாளரை நான் கொஞ்சம் தாமதமாக கதைக்கிறேன். 3வது பகுதிக்கு போயிட்டு வந்து களஞ்சிய உத்தியோகத்தர். களஞ்சிய உத்தியோகத்தர் என்றால் யார் என்றால், ஒரு திணைக்களத்தில் இருக்கிற திணைக்கள தலைவரால் களஞ்சியம் தொடர்பான பணிகளை மேற்பார்வை செய்வதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்டவரை நாங்கள் களஞ்சிய உத்தியோகத்தர் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? களஞ்சிய உத்தியோகத்தர் என்று சொல்லுகிறவர் திணைக்கள தலைவரால்
களஞ்சிய உத்தியோகத்தராக களஞ்சியம் தொடர்பான கடமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பதவிநிலை உத்தியோகத்தராக இருக்கிறார். களஞ்சிய பொருட்களை பெறுவது, களஞ்சிய பொருட்களை வழங்குவது, அவற்றை திருத்துவது, அகற்றுவது போன்ற நடவடிக்கைகளுக்கான அதிகாரம் பெற்றவராக அவர் இருக்கிறார். களஞ்சிய உத்தியோகத்தர் என்றவரை நாங்கள் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது அவர் தான் இருப்பார். பெரும்பாலும் இது சில வேளைகளில் ஒரு கணக்காளராக இருக்கலாம். அப்போ களஞ்சிய உத்தியோகத்தர் என்றால் யார் என்று கேட்கப்பட்டு அவருக்குரிய பொறுப்புகள் என்ன என்று கேட்பாங்களாக இருந்தால், நீங்கள் அவர்தான் அதுக்குரிய நிர்வாகி என்று நினைச்சு கொண்டு பதில் சொல்ல வேணும். எப்படி சொல்றீங்க? களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவர் திணைக்கள தலைவரால் அதிகாரம் கையளிக்கப்பெற்ற ஒரு உத்தியோகத்தராக இருப்பார், பதவிநிலை உத்தியோகத்தராக இருப்பார். களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு, அவற்றை கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, வழங்குவதற்கு, அவற்றை திருத்துவதற்கு, அகற்றுவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் அல்லது அதிகாரம் பெற்றவராக இருப்பார். அவரால் மேற்கொள்ளப்படுகிற கடமைகள் என்ன? களஞ்சிய காப்பாளருடைய பணிகளை மேற்பார்வை செய்வது. களஞ்சிய பொறுப்பாளர் அல்ல களஞ்சிய காப்பாளர், ஸ்டோர் கீப்பர், அவருடைய பணிகளை மேற்பார்வை செய்வது. களஞ்சிய பொறுப்பாளருடைய பதிவேடுகள், பதிவுச்சுவடிகள், கணக்குகள், கோவைகள், ஆவணங்கள் என்பவற்றை சரிபார்ப்பது, கையிருப்புகளை சரிபார்ப்பது, கையிருப்புகளை ஒப்பாய்வு செய்வது. ஸ்டோக் எடுக்கிறது இவர் தான் எடுப்பார். களஞ்சிய பொறுப்பாளர்கிட்ட இருக்கிற ஸ்டோக் சரியா இருக்கா, பதிவேடுகளில் கணக்குகள் எல்லாம் சரியா பதிஞ்சிருக்கிறாரா, ஃபைல் சரியா வச்சிருக்காரா, சரிதானே? அவர் வச்சிருக்கிற கையிருப்புகளின் அளவு போதுமா, அதனுடைய இருப்பு பொருள் கணக்குகளை செய்வது. இருப்பு பொருள் என்றால் பெறப்பட்டவை, செலவிடப்பட்டவை, மீதியாக இருக்கிறது, அதன் பெறுமதி, இருப்பு பொருள் கணக்குகளை பேணுவது. களஞ்சிய பொறுப்பாளர் வைத்திருக்கக்கூடிய இருப்பு பொருட்களை பெறுவதற்கு, வைத்திருப்பதற்கு, வழங்குவதற்கு, விற்பனை செய்வதற்கு, பழுது பார்ப்பதற்கு அல்லது வழங்கி தீர்ப்பதற்கு அதிகாரம் வழங்குவது. களஞ்சியத்துக்கு தேவையான இடவசதிகளை கவனிக்கிறது. ஒரு களஞ்சியத்திலிருந்து வேறொரு களஞ்சியத்துக்கு பொருட்களை மாற்றுவது தொடர்பில் கவனம் செலுத்தி அது அவசியம்தானா என்பதை உறுதி செய்வது. களஞ்சிய பொருட்கள் வழங்கும் போது அவற்றுக்குரிய பெறுமதி முழுமையாக பெறப்பட்டு விட்டதா என்பதை உறுதி செய்வது. இது எல்லாம் ஒரு களஞ்சிய உத்தியோகத்தருடைய பணி. ஒரு களஞ்சிய உத்தியோகத்தர் இவ்வளவு விஷயமும் செய்வார். அப்ப களஞ்சிய பொறுப்பாளர் வேறு, களஞ்சிய உத்தியோகத்தர் வேறு. களஞ்சிய உத்தியோகத்தர் என்றது ஒரு பதவியினுள்ள உத்தியோகத்தர், ஒரு அக்கௌண்டனை நீங்க மனசுல வச்சுக்கொண்டு படிக்கலாம். அடுத்தது களஞ்சிய காப்பாளர். அதுக்கு பிறகுதான் நான் 2வது பிரிவுக்கு போகிறேன். களஞ்சிய பொறுப்பாளர், களஞ்சிய காப்பாளர், சரிதானே? இவர் களஞ்சிய உத்தியோகத்தருடைய கட்டளையின் பேரில் அல்லது பணிப்பின் பேரில், களஞ்சிய உத்தியோகத்தருடைய பணிப்பின் பேரில் இருப்பு பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், வழங்கல், அவற்றுக்கான பதிவுகளை பேணுதல் என்பவற்றுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் களஞ்சிய பொறுப்பாளராக இருப்பார். எப்படி? களஞ்சிய உத்தியோகத்தருடைய பணிப்புக்கு அமைவாக இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல், அவற்றை கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், வழங்குதல், அவை தொடர்பான பதிவுகளை பேணுதல் ஆகிய வேலைகளுக்கு பொறுப்பான உத்தியோகத்தராக களஞ்சிய பொறுப்பாளர் இருக்கிறார். இவர் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் அல்ல, ஒரு விடய பொறுப்பு உத்தியோகத்தராக இருப்பார். இவர் ஒரு பதவிநிலை உத்தியோகத்தர் அல்ல, விடய பொறுப்பு உத்தியோகத்தராக இருப்பார். இப்போ இவருடைய பணிகள் என்ன? தன்னுடைய நேரடியான கட்டுக்காப்புக்காக இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புக்கோடலை அறிவித்தல், அதாவது அக்னாலஜ்மெண்ட் சைன் பண்ணி கொடுப்பார். பொருள் வந்த உடனே அதில் ரிசிப்டில் சைன் பண்ணி கொடுப்பார் ஒரு கொப்பி.
சரிதானே? தனது நேரடியான கட்டுக்காப்புக்காக இருப்பு பொருட்களை பெற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளலை அறிவித்தல், எல்லா வேளைகளிலும் சரியாக அவற்றுக்கு கணக்கீடு செய்தல், அந்த விஷயங்களை புத்தகத்தில் பதியுது. இரண்டாவது, இருப்பு பொருட்களை தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருத்தல். எந்த நேரத்திலும் அவற்றை இலகுவாக இருக்குமிடத்தை அறியக்கூடியதாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் முறைப்படி ஒழுங்குபடுத்தி நல்ல நிலைமையில் வைத்திருத்தல். இரண்டாவதுக்குள்ள கணக்கு விஷயம் இருக்கு. இருப்பு பொருட்களை தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருப்பது, எந்த நேரத்திலும் அதனை இலகுவாக இருக்குமிடத்தை அறியக்கூடியதாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் ஏற்ற முறையில் முறைப்படியாக ஒழுங்காக்கி நல்ல நிலைமையில வைத்திருக்கிறது. பொருத்தமான அதிகாரத்தின் பேரில், அதாவது ஆர்டர் போட்டா தான் இவர் கொடுப்பார், தானே கொடுக்க மாட்டார். ஆர்டர் போட்டா தான் எடுப்பார், ஆர்டர் போட்டா தான் கொடுப்பார். சரிதானே? தகுந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இருப்பு பொருட்களை வழங்குதல், முடிவு செய்தல். விற்க சொல்லி ஆர்டர் வந்தால் அதை விற்கிறதுக்கு ஆக்கள் விலைக்கு அதை கொடுப்பார். அல்லது யாருக்காவது வழங்க சொல்லி ஒரு வழங்கல் கட்டளை கொடுக்கப்பட்டால் அவர் அதை பெற்றுக்கொண்டு பொருளை வழங்குவார். பெறுதல் கட்டளை ஒன்று கிடைத்தால் அதுக்குரிய பொருளை சரி பார்த்து பெறுவார். அதான் மேலே சொன்னார். அப்போ அனுமதிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப இருப்பு பொருட்களை வழங்குவார், அல்ல தகுந்த அதிகாரத்தின் பேரில் இருப்பு பொருட்களை வழங்குவார். அனுமதித்த நடைமுறைகளுக்கு ஏற்ப இருப்பு பொருட்களை நிரப்புவார், அதன் குறையீடு செய்தல். பொருட்கள் குறைஞ்சு வந்துடுதுன்ற உடனே அதுக்குரிய நடைமுறை இருக்கு, அதன்படி இருப்பு பொருட்களை பெற்று நிரப்பி வச்சுக்கொள்வார். இருப்பு பொருட்களை பெற்றுக்கொண்டமை, வழங்கியமை, முடிவு செய்தமை, முடிவு செய்த வழங்கி தீர்ப்பது ஆகிய அனைத்துக்கும் பதிவு சுவடிகள், பதிவேடுகள் அல்லது கணக்குகளை ஏற்ற ஆவணங்களின் ஆதாரத்தோடு வைத்திருப்பார். சரிதானே? அலுவலகத்தில் பொருட்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டாலும் அதற்குரிய ஆவணங்களை அவர் வைத்திருப்பார். அதற்குரிய ஆவணங்கள் அவரால் வைத்திருக்கப்படும். இப்போ ஒரு களஞ்சிய உத்தியோகத்தர் என்பவருக்கும் ஒரு காப்பாளருக்கும் இடையில உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியும். சரி சரி அடுத்த பகுதி இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். களஞ்சியத்தில் பொருட்கள் பெறப்பட்டதற்கு ஆதாரமான ஆவணங்கள் அவை. களஞ்சியத்தில், இது புத்தகத்தில் படிக்க மாட்டீங்கள், நான் குரலில் மட்டும் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளணும். பிறகு களஞ்சியத்தில் பொருட்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டமைக்கு ஆதாரமான பதிவேடுகள், உறுதிச்சீட்டுகள், ஆவணங்கள் அவை. பொருள் வந்தது என்பதற்கு எவிடன்ஸா என்ன டாக்குமெண்ட் இருக்கு? பெறுதல் கட்டளை. பொது 219 ஏற்கனவே பார்த்தனாங்க. பெறுதல் கட்டளை வந்திருக்கு, பொது 219. சரிதானே? இரண்டாவது, உறுதிப்படுத்தப்பட்ட பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டின் பிரதி. இப்போ நீங்கள் பொருளை காசுக்கு வாங்குறீங்க, கடனுக்கு வாங்குறீங்க, வவுச்சரில் பில் ஒட்டப்பட்டிருக்கும், அது இந்த சர்டிஃபைட் காப்பி வந்தால் அவர் அதை பார்த்து அதில் இருக்கிற எண்ணிக்கைக்கு பொருள் வருதாண்டு பொருளை பெற்றுக்கொள்வார். அந்த டாக்குமெண்ட்டை கட்டி வைப்பார். ஒரிஜினல் வவுச்சர் வராது, சர்டிஃபைட் வவுச்சர். உறுதிப்படுத்தப்பட்ட பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டின் பற்றுச்சீட்டு இணைக்கப்பட்ட உறுதிச்சீட்டுகளின் பிரதி. உறுதிப்படுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளின் பிரதி. அந்த உறுதிச்சீட்டுகள் என்ன இணைக்கப்பட்டிருக்கும்? பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு இணைக்கப்பட்ட உறுதிச்சீட்டுகளின் உறுதிப்படுத்திய பிரதி என்று வச்சுக்கொள்வோமே. இரண்டாவது. மூன்றாவது, பொருள் ஒப்படைப்பு பத்திரம். அதை கன்சைன்மெண்ட் நோட் என்று சொல்றது. பொருள் ஒப்படைப்பு பத்திரம். இப்போ ஒரு நிறுவனத்தில் இருந்து பொருள் வருகுது, அமௌண்ட் அந்த கார்பனேட்டட் பேப்பர் வச்சிருப்பார்கள், அதில் சைன் வாங்கிட்டு ஒரு கொப்பியை கொடுப்பார்கள். அவர் அதில் இருக்கிறத பார்த்து பொருளை கணக்கில் பதிவார். பொருள் ஒப்படைப்பு பத்திரம், கன்சைன்மெண்ட் நோட். மூன்றாவது. நாலாவது, அனுப்பு பொருள் பத்திரங்கள். பொருட்கள் அனுப்பப்படுகிற போது கடிதமாக அவை கிடைக்கும்.
அதேபோல சுற்றாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மேலதிகத்தை பதிவேட்டில் பதிவதற்கான அனுமதி சில வேளை போர்ட் ஆஃப் சர்வேல இருக்கிறத விட பொருள் கூட, அந்த புத்தகத்தில் இருக்கிறத விட பொருள் கூட இருக்கிறது இருக்கு. அது எப்படி கிடைச்சதுன்னு தெரியாத நான் எண்ணி பார்க்க 20 பிளாஸ்டிக் அதில் இருக்க வேண்டிய இடத்துல 25 இருக்கு. அப்போ நாங்கள் அதுக்கு போர்ட் ஆஃப் சர்வே முடிய அனுமதி எடுத்து அதுக்கு அந்த அனுமதி கடிதம் இருந்தால் நாங்கள் அதை வச்சு கொண்டு பதியலாம். அப்போ களஞ்சியத்துக்கு பொருட்கள் பெறப்பட்டதுக்கு ஆதாரமாக பெறுதல் கட்டளை, பணப்பற்றுச்சீட்டு அல்லது கடன் பற்றுச்சீட்டு இணைக்கப்பட்ட உறுதிச்சீட்டுகளின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதி, பொருள் ஒப்படைப்பு பத்திரம் கன்சைன்மென்ட் நோட் என்று சொல்லுவோம், பொருள் அனுப்பு பத்திரங்கள் அல்லது அனுப்பு பொருள் பத்திரங்கள், சுற்றாய்வின் போது, சுற்றாய்வுன்றது போர்ட் ஆஃப் சர்வே, சுற்றாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மேலதிகத்தை உரிய பதிவேட்டிற்கு எடுப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதி ஆகிய ஆவணங்கள் களஞ்சியத்துக்கு பொருள் வந்ததுக்கு ஆதாரமாக இருக்கும். அதுபோல களஞ்சிய பொருட்கள் வழங்கப்பட்டமைக்கு அல்லது தீர்வு செய்யப்பட்டமைக்கான ஆதாரம், களஞ்சியத்தில் இருந்து பொருள் குறைஞ்சதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குது. வழங்கல் கட்டளையின் பிரதி பொது 141 இசுவோடு வழங்கல் கட்டளையின் பிரதி. அடுத்தது ஆதரைசேஷன் லெட்டர், அங்கீகார கடிதம். அதாவது பொருட்களை வழங்க சொல்லி கடிதம் கொடுத்து விடுவார்கள். 5 ட்ரீம் A4 பேப்பர் கொடுங்க, அவர் அதை வேண்டி காட்டிக்கொண்டு பதிவேட்டில் பதிஞ்சிட்டு கொடுப்பார். அங்கீகார கடிதம். பதிவளிப்பதற்கான அதிகாரம், கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் பதிவளிப்பதற்கான அங்கீகாரம் வழங்கியிருப்பார். இந்த போர்ட் ஆஃப் சேவையில் பொது 47, பொது 66 கணக்காய்வு துறை சேரியும் கணக்காய்வும் 66 படிவங்களில் பயன்படுத்தப்படாத பொருட்கள் என்று சொல்லி டிஸ்போசலா, சேல்ஸா, டிரான்ஸ்ஃபரா, ரிப்பேராண்டெல்லாம் போட்டு வரும். அப்போ கணக்கீட்டு உத்தியோகத்தரோ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோ அதில் டேமேஜ் இருக்கிறது அப்படியான பொருட்களை பதிவளிப்பதற்கு அனுமதி வழங்குவார்கள். அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டால் அது இந்த பிறகு சரிதானே. கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் பயன்பாட்டுக்கு உதவாத பொருட்களை பதிவளிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்ட படிவம் பொது 47, திரைசேரியின் கணக்காய்வும் 66 இந்த படிவங்கள்ல அதில். அதே போல நட்டங்களை பதிவளிப்பதற்காக அங்கீகாரம் வழங்கப்பட்ட படிவம் பொது 285, ஆரம்ப அறிக்கை பொது 283, இறுதி அறிக்கை நட்டங்களுக்கு பொது 284, நட்டங்களை பதிவதற்கான அங்கீகாரம் பொது 285 என்று படிக்கிறான். அப்ப இது களஞ்சிய பொருட்களினுடைய வழங்கல்களுக்கு ஆதாரமான ஆவணங்கள். சரியா? சரி, அப்போ இந்த அளவில் நாங்கள் களஞ்சியம் தொடர்பான விடயங்களோட இதை நிறைவு செய்வோம். இதை தொடர்ந்து களஞ்சியம் தொடர்பான சுற்றாய்வு சபைகள், அதே போல் களஞ்சிய விதி, இப்படியான சில விடயங்களை பார்க்க இருக்குது. தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் இதே மாதிரியே தான் பார்ப்போம். தயவு செய்து ஒரு விடயம் செய்யுங்க, நாங்கள் பார்க்குற இந்த விடயங்களை அடுத்த நாள் திரும்ப பாருங்க, அதுக்கு அடுத்த நாளும் திரும்ப பாருங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் நிதி ஒழுங்கு விதிகளில் எந்த கேள்வி வந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த கேள்வி என்கிற எண்ணத்தோடு மிகச்சிறப்பாக விடை எழுதலாம். ஒன்றுக்கு பல தடவை எழுதி பாருங்க, சொல்லி பார்க்குறத விட எழுதி பாருங்க, மற்றவர்கள்ட்ட கேள்வி கேட்டு ஒருவருக்கு ஒருவர் விடைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து வருகிற நாட்களை இதுக்காக பயன்படுத்துங்க. சரி, ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு வாரம் படிப்போம், அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் படிப்போம். அதுக்குள்ளே எத்தனை செயலமர்வுகளை அதிகமாக போடுகிறோமோ போடுவேன். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. தவிர்க்க முடியாதவர்கள், உங்களுடைய தவிர்க்க முடியாமை காரணமாக செயலமர்வு நிறுத்தப்பட மாட்டாது. நீங்கள் இந்த காணொளிகளை பார்த்து அந்த இடைவெளியை நிரப்பிக்கொள்ளுங்க. சரி, எல்லோருக்கும் மீள சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட எல்லாருக்கும் பாய் பாய், குட் நைட்.